அனைவருக்கும் சந்தோஷமான இந்நேர வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கி திணையில் பாயாசம் ட்ரை பண்ணினாங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. திணை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருளும், அதே போல் சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி. திணை அரிசி ரொம்பவே சத்து நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி திணை பாயாசம் பாருங்கள். இப்படி தான் திணை பாயாசம் இருக்குன்னு திணை அரிசி எப்படி தெரியுது. அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல அடுப்பை மூட்டி அதில் பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கேன். பாத்திரத்தில் திணை அரிசி அவியோன் மண்டக்காண்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்கிறேன். நான் 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 3 ஏலக்காயை போட்டு தண்ணியை முதல் கொதிக்க வைக்க போகிறேன். ஏலக்காயை பிச்சு எடுத்து தான் போடுறேன். அப்படி 3 ஏலக்காயும் பிச்சு சீட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். அப்போ தான் அந்த ஏலக்காயின் வாசம் நல்லா இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. நான் எந்த கப்பால் தண்ணி விட்டனோ அதே கப்பில் அரை கப் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை அடிப்படிக்காமல் சட்டியில் ஒட்டாமல் இடக்கிட கிண்டி கிண்டி கொஞ்சம் அவிய விடுவோம். எனக்கு 15 நிமிஷம் அவியறதுக்கு எடுத்தது. பாருங்க, திணை அவிஞ்சிட்டுது. இந்த மசிஞ்ச அரிசி மாதிரி தானே. அப்போ உங்களுக்கு பதம் மாதிரி இதுக்கு நீங்கள் பதத்துக்கு இறக்கினீங்கன்னா ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சீனி சேர்த்தா கண்ணேரம் அடுப்பில் இருக்க தேவையில்லை, பிறகு இறுகிடும். அடுத்த ப்ளம்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ளம்ஸ் உடல் சூட்டை குறைக்கும் என்பதற்காக ப்ளம்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக தேங்காய் பால் நான் முதல் பால் எடுத்து வச்சுருந்தேன்னா அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். பாயாசத்துக்கு சேர்க்குற அளவையே நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் அந்த எடுத்த அரிசி எத்தனை கப் எடுத்தனோ அந்த கப்பாலேயே 1 கப் பால் சேர்த்துக்கொள்கிறேன்.